பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்றால் இரண்டாம் மரணம். இது நிறைய பேருக்கு அது கூட தெரியல. இது நம்ம சரீர மரணத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீ சரீர மரணத்தினால் நீ பாவம் செய்கிறதுனாலயா உனக்கு சரீர மரணம் வருது? பாவம் செய்யறதுனாலதான் சரீர மரணம் வருதுன்னு சொல்றாங்க. இதுக்கு இல்ல, வயிற்றுல கருவ இருக்கும் போதே குழந்தை 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 செத்து போகுது. 5 வயசு பையனே செத்து போறானே, ரட்சிக்கப்படாமே செத்து போறானே. அவன்ல என்ன பாவத்தின் சம்பளத்தினாலேயே சாகுறான்? அல்ல அல்ல. இது இரண்டாம் மரணத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, நரகத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் கிரியைகளினாலே கிடைக்கிற பலன் நரகம். அப்புறம் தேவனுடைய கிருபை வரமோ, கிருபை வரத்தினாலே நித்திய ஜீவன் கிடைக்கிறது என்று சொன்ன